வணக்கம் மிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைட் ஃபிக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து நான் தஞ்சாவூர் ஸ்லாங்கில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஊர் சைட்லாம் எப்படி பேசுவாங்க, அதுவும் தஞ்சாவூருக்கு அங்கிட்டு பட்டுக்கோட்டை அப்படி பேசுகிற ஒரு ஸ்லாங். ஏன்னா எனக்கு நேட்டிவ் அந்த சைடு தான். ஸோ அதனால சரி, எவ்வளோ நாள் தான் நமக்கு பிடிச்ச மாரி போடாமல் நம்ம ஏதோ ஒன்று பேசி போட்டுட்ருக்கோம், நம்ம ஊர் பாஷையை பேசினா என்ன அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி இறக்கிடுவோம் அப்படின்ற மாரி தான் இன்றைக்கி வந்தேன். ஸோ பார்க்கலாம், நல்லா வரும்னு நினைக்கிறேன். காமெடியாக இருக்குன்னு மட்டும் நான் சொல்கிறேன்டா. ஏன்னா ஊர் சைட் பேசுகிறதே, அதுவும் 360 டிகிரி கேமராலாம் பேசுகிறத பார்த்தாலே அப்பா அப்படி இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் நிறையா 360 டிகிரி கேமரா இருக்குது, அதனால் சொல்கிறேன். 360 கேமரான்னு எதை சொல்கிறேன்னு தெரியுதா தெரிலையான்னு தெரில, பட் புரிகிறவங்களுக்கு புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். இப்போ ஸ்டார்டிங்லேயே ஜிமின் தான் ஆலமரத்து அடியில் பசங்க கூட உட்காந்துருக்கும் போது லுங்கியில், அதாவது கைலியில் ஏதோ விழுந்துட்டுன்னு இப்படி தட்டி விட்டுட்டு கையில் எடுத்து மடித்து கட்டிட்டு, ஆமாண்டா எவ்வளோ நாள் தான் இங்கேனே உட்காந்துருக்குது, கிளம்புங்க எல்லாம் போகலாம், ஒரு டீயை போடுவோம், டீயை போட்டு அங்கே ஒரு அட்டியை போட்டு பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் கிளம்பலான்டா எங்கன்னா. அப்போது மேத்யூ அங்கேருந்து வந்துட்டு, எப்பா தம்பி, எங்கேயும்லாம் சுற்றிட்டு இருக்காத, இங்கேயே உட்காரு, இல்லாட்டி மூடிட்டு வீட்டுக்கு போ, பம்பு செட்டுக்கு போ, நாங்கள் எல்லோரும் பின்னாடியே வரோம். டேய் கம்முன்னு இரு, எரிச்ச மயிராக இருக்குது, எனக்கு உட்காந்துருக்கவே பிடிக்கல. உனக்கு இருக்காதுப்பா, உனக்கு ஏன் இருக்க போகுது, அந்த புள்ள தான் இன்றைக்கி வரல, அப்புறம் எப்படி? சும்மா இரு மேத்யூ, இங்கிட்டு விட்டேன்னா அங்கிட்டு திரும்பிக்கும். எப்பா டேய், நான் எதுவுமே சொல்ல, சரி இரு, இந்த குட்டி குஞ்சானுவெல்லாம் மேட்ச்சு கூப்பிட்றானுங்க, நான் போய் 2 பால் அடிச்சு விட்டு வந்துடுறேன், மூடிட்டு போ போடா அப்படின்ட்டு அவனும் போய் பசங்க கூட விளாண்டுட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் அந்த கல்லில் உட்காந்துட்டு உங்கள் வீட்டு போகிற ஒரு ரோடை மட்டும் பார்த்துட்டே இருக்கான். ஏன் அவன் இப்படி பண்ணுறான்? அவன் அப்பங்காரன் வேற பின்னாடியே வரான். ஐயோ, அவளை பார்த்து பேசுச்ச, இவனுங்க வேற, அதுவும் இல்லாமல் இந்த ஊருக்குள்ளே பிறந்து, ஐயோ கடவுளே அப்படின்ட்டு அவன் தலையில் கை வச்சுட்டு ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் தான் மெசேஜ் பண்ணுறீங்க. என்ன மெசேஜ் பண்ணுறா? ஐயோ, என்ன இவன் வரானா? அப்போ பார்த்தா உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு நீங்கள் வர்றீங்கன்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஜிமின் திரும்ப, டே மேத்யூவு, என்னடா ஒரு பாலை போட விடுறியா? டே அவசரம், இங்கே வா. என்ன விஷயம்? இல்லைடா, அவள் தம்பிக்காரன் கூட்டிகிட்டு வரானா? ஐயே, அந்த கோணமுக்கனா? ஆமாண்டா. என்னடா சொல்கிற? அந்த பிள்ளை பேசவே பேசாதே. உனக்கு இப்போ என்ன மெசேஜ் பண்ணிச்சா? ஆமாம். ரைட்டு, இரு, பைலவில் கூப்பிட்டு அவனை பிடிச்சி விட்ற சொல்ல வேண்டியதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது, அவனை பிடிச்சி அமுக்க வேண்டியதான். அப்போது நீங்களும் உங்கள் தம்பியும் வந்துட்டுருக்கீங்க அந்த ரோட்டு வழியா. வர்றாடா, கம்முன்னு கட்றா, இருறா, செத்த இரு. அப்போது பயலோவில் கூப்பிட்டு இந்தமாரி அந்த பையனை மட்டும் தனியாக கூப்பிட்டுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். அதேமாரி அவனுங்களும் உங்கள் தம்பியை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ நீங்கள் மட்டும் ஒரு ஓரமாக வந்து நிற்கிறீங்க ஆப்போசிட்டில். அப்போது ஜிமின் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். ட்வைன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. ஜிமின், ஏன் இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறீங்க. அங்கேருந்து அவர் திரும்ப, ஏன் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு தெரிலதில் சைலண்ட்டை போட மாட்டேன். ஐயோ, அவன் இருக்கானேன்னு தான். சைலண்ட்டை போடு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அவனுங்க பேச்சு கொடுப்பானுங்க. சரி, இப்போ சொல்லு, உனக்கு ஓகேவா இல்லையா? அது அப்படின்ட்டு ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் உங்களே பார்த்துட்ருக்காரு. இப்போ நான் என்ன சொல்கிறது? இவருக்கு ஓகே சொல்கிறதா இல்லை வேணாம் சொல்கிறதா? ஆமாம், எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து பேசுவீங்களா? பேசுகிறேன்னு தானே சொல்கிறேன், அப்புறம் என்ன பேசுவீங்களா? அப்போனா சரி. என்ன அப்போனா சரின்னா புரியல. சரின்னா சரி, அவ்வளோதான்.
அதாண்டி புரியலை. சரி, அதாண்டி புரியலை. சரின்னா எந்த சரி? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தான் சரி. ஓ, அப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ம். அப்புறம் என்ன மயித்துக்கு? என்ன கடுப்பேத்துறாளே. சரி, அவனை அனுப்பி வைக்கிறேன். கிளம்பு நீ வீட்டுக்கு. அப்போ உங்கள் தம்பியை கூப்பிட்டு, ஏய் அந்த பொண்ணு தனியாக நிற்கிது பாரு, கூட்டிகிட்டு போ வீட்டுக்கு. சரிங்க தான். பத்திரம்டா. என் அக்காவை எனக்கு கூட்டிகிட்டு போய்க்க தெரியும். இவன் யார் பத்திரம் சொல்கிறது? சரி தான், நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன். அதான் வீட்டில் மாமா அத்தைலாம் ஓகேவா? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீ கூட்டிகிட்டு போ ஆளை. சரி. அப்படின்ட்டு உங்கள் தம்பியும் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஆமாம், என்ன அவன் டீ போட்டு கூப்பிட்றான் உன்னை? நீ ஏதோ அவன்கிட்ட பேசுகிறியா? யாருக்கிட்ட? அதான் ஜிமின் கிட்ட பேசுகிறியான்னு கேட்டேன். இல்லையே. அப்புறம் என்ன அவன் அப்படி கேட்குறான்? சரி, நீ வா, உன்னை வீட்டில் விட்டுட்டு நான் வந்து அப்புறம் என்னன்னு கேட்டுக்கிறேன். அப்படின்ட்டு உங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு திரும்ப வர்றான் இங்கே. அதுக்குள்ளே ஜிமின் போயிருப்பார். கிளம்பிட்டாரா? எனக்கு இதே வேலை. அப்புறம் அங்கேருந்து இன்னொரு பையன் வரான். டே பங்காளி, சொல்லுடா, இப்போ தான் வந்தியா நீ? ஆமாண்டா, எங்கள் அக்காவை போய் காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வர்றேன். ஓ சரி சரி, நானும் அது வேலையாக தான் நானும் போயிருந்தேன். சரி, எங்கே போகிறது? கடைக்கு போவோம், 2 பரோட்டாவை நொறுக்குவோம், அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம். அப்புறம் வேலை இல்லையா? வேலை எதுவும் இல்லை மாப்பிள்ள. வந்து லேப்டாப்பில் படத்தை தட்டி விட்டு பார்க்க வேண்டியதான். அப்போ சரி, கிளம்பு போகலாம் அப்படின்ட்டு உங்கள் தம்பியும் அவனோட ஃப்ரெண்டும் கிளம்பிடுறானுங்க. அப்போது ஜிமின்கிட்டேருந்து உங்களுக்கு நைட்டு போல் மெசேஜ் வருது. நீங்கள் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. ஏய், என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை, இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். ஓ ஆமாம், அத்தை எங்க? அத்தை கீழே இருக்காங்க, நான் மேலே ரூமில் இருக்கேன். ஓ, கால் பண்ணவா? பண்ணுங்க அப்படின்ற மாரி நீங்களும் சொல்லிடுறீங்க. அப்போது அவரும் கால் பண்ணுறாரு. ஆமாம், என்ன பண்ணிகிட்ருக்க? நான் ஒன்றும் இல்லை, இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். ஓ, நீங்கள் சாப்பிட்டீங்களா? அதான் சாப்பிட்டேன். சரி, ஓகே. ஆமாம், என்ன நீ அப்போ எப்போ பார்ப்ப? அதோட அவ்வளோதானா? அப்புறம் வேற ஒன்றும் இல்லடி. உன்னை அடிக்கடி ஹாஃப் சாரியில் தான் பார்த்துருக்கேன், சாரி கட்டி பார்த்ததில்ல. திருவிழா வேற வருது, வர 4ஆம் தேதி. நீ சாரி கட்டிட்டு வரியா? சாரியா? எதுக்கு? அதான் சொல்கிறேனே, உன்னை சேலையில் பார்த்ததில்லன்னு. அதான். சீலையெல்லாம் கட்ட முடியாது என்னால். அது கட்டிட்டு அவ்வளோ நாளே நிற்கணும், ஈவினிங் வரையும். யார் நிற்பா? ஏய், இடையில வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போய்க்கலாண்டி. கொஞ்சம் சாரியில் கட்டி உன்னை பார்த்துக்கிறேனே. அப்படிங்கிறீங்க? சரி, நான் என்னன்னு பார்க்குறேன். சரி, பார்த்துட்டு சொல்லு. ஐயோ, அம்மா வருது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோனை இடுப்பில் சொருவிடுறீங்க. என்னம்மா? யாரு கூட பேசிகிட்டு இருந்த? இல்லைம்மா, யாரு கூடயும் இல்லை. யாரு கூடயே பேசின மாரி இருந்துச்சு. இல்லைம்மா, யாரு கூடயும் பேசலை. சரி, லைட் அமுத்திட்டு படு. நான் கீழே வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வர்றேன், மேலே வந்து உன் கூட படுக்கிறேன். சரிம்மா. தாப்பல் கிப்பல் எதுவும் போட்டுறாத, மேலே வருவேன். சரிம்மா அப்படின்ட்டு உங்களை மிரட்டிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க அம்மா போனதை பார்த்துட்டு அப்புறம் டெரஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜிமின்கிட்ட பேசுகிறீங்க. ஹலோ, என்ன அத்தை வந்துட்டா? ஆமாம், உன் தம்பி என்னை எவ்வளோ அழகா அத்தான்னு சொல்கிறான், நீ ஆண்டி சொல்ல மாட்டேன்ற? அது
அது அ- அது கூப்பிட்டு பழக்கம் இல்லை. சரி சொல்லு, உனக்கு எப்போலேருந்து என்ன பிடிக்கும்? ஆ, என்ன கேட்டால் சிரிக்கிற? ரொம்ப ரொம்ப நாளாக பிடிக்கும். அதுதான் இப்போலேருந்து, நான் வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து. அடிப்பாவி, அப்போலேருந்து என்ன பிடிச்சிருந்தோம் நடிச்சிட்டு இருந்திருக்க அப்படி தானே? லைட்டா. என்ன லைட்டா? லைட்டா சிவப்பான்ட்டு அப்படி இல்லை. நான் வயசுக்கு வர முன்னாடியிலேருந்தே உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏஜ் அட்டன்லாம் பண்ணதுக்கப்புறம் எங்கேயுமே போகிறதில்ல. நான் முன்னாடியெல்லாம் உங்களை பார்க்குறதுக்கு தான் கிரவுண்டுக்கே வருவேன். அங்கே வந்து அந்த மரத்தடியில் உங்களையே பார்த்துட்ருப்பேன். நீங்கள் பால் போட்டு கிரிக்கெட் விளாண்டுட்ருப்பீங்க, அதை பார்த்துட்டே உட்காந்துருப்பேன். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லைல்ல. ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் வீட்டிலேருந்து யாராச்சும் என் கூட ஒருத்தவங்க இருப்பாங்க. எங்கேருந்து சொல்லுங்கள்? கரெக்டு தான் நீ சொல்கிறதும். ஆமாம், எப்படி என் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் உங்களை பார்க்கும்போது சந்தோஷமா ஒரு மாதிரி ஏதோ பட்டாம்பூச்செல்லாம் பறக்கிற மாரி இருக்கும். ஓ சரிதான். சரி, திருவிழாவுக்கு என்ன கலர் ட்ரெஸ் போடுறேன்னு மட்டும் சொல்லிடு, நான் அதுக்கேற்ற மாரி சட்டை வாங்கிக்கிறேன். சரி. நீங்கள் என்ன வேஷ்டி தானே? அதே தான், வேஷ்டி தான் கட்ட போகிறேன். சரி, ஓகே ஓகே. அப்புறம் அப்புறம் சொல்லு எதனா. இன்றைக்கி இது போதுமே, அப்பா கால் பண்ணாலும் பண்ணுவாங்க. சரிதான். ஆமாம், எங்கே உங்கள் அப்பாட்ட பேசல இன்னும்? இல்லை, அம்மாவுக்கு கால் பண்ணுவாங்க. அம்மா கீழே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அம்மாட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அம்மா ஃபோன் எடுத்துகிட்டு என்கிட்ட தான் வரும். அதனால இன்றைக்கி இது போதும், நாளைக்கா பேசுவா? சரி ஓகே, நாளைக்கா பேசு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது? நாளைக்கு என் கூட வெளியே வரியா? எதுக்கு? வெளியே வானா வெளியே வா, அதை விட்டுட்டு எதுக்கு என்னெல்லாம் கேட்குற? ஐயோ, யாராச்சும் பார்த்துட்டா அவ்வளோதான், வீட்டில் தொலைச்சி கட்டிடுவானுங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. நான் ஃபிர்கா வாங்கி தரேன், அதை போட்டுட்டு வா. ஃபிர்கா வாங்கி கொடுத்து பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு சுற்றுறான் இவன் அப்படின்னு ஊர் ஃபுல்லாக செய்தி பரவிடும். உங்கள் பேர் அவமானப்பட்டு போகிறதுக்கா? என்னடி எங்கிட்ட போனாலும் லாக் போடுற? அப்போ எப்போதாண்டி உன்னை கூட்டிகிட்டு போகிறது? இப்போதைக்கு வேணாம், வந்து எங்கள் வீட்டில் பொண்ணு கேட்பீங்கல்ல, அதுக்கப்புறம் நம்ம போகலாம். சரிங்களா? சரி, நீ ஏதோ சொல்கிற. ஓகேடி, அதே பண்ணிடலாம் அப்படின்ட்டு காலை கட் பண்ணியிருப்பீங்க. இப்போ டெய்லி இந்தமாரி தான் போயிட்டு இருந்திருக்கோம். உங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க. பாட்டி, அதாவது உங்கள் அப்பாவோட அம்மா, அவங்க வாசலில் உட்காந்துட்டு போகிற வரவங்களெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இந்த வெத்தலை பாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதை போட்டுட்டு வாயில் போட்டு அரைச்சிக்கிட்டு உங்களை கூப்பிட்றாங்க. வயனே வயனே. என்ன பாட்டி? இங்கே வாத்தா. என்ன? அயலே, கொஞ்சம் தண்ணி மட்டும் மோந்தாவ. எதுக்கு? வாய் கொப்பளிக்கணும், தண்ணி மட்டும் மோந்தா. சரி இருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்க. இந்தாங்க. கொடுத்தா இந்தா அப்படின்ட்டு அவங்களே எல்லாம் பண்ணிவிட்டு, சரி ஆமாம், உன் தம்பி இந்த சாந்த குடிக்கு எங்கே அந்த பையன்? அவன் தெரியல, எங்கேயோ சுத்த போயிட்டான். அது சரி, போக்காளி சொல்லிவிட்டு போகிறானா? இதெல்லாம் ஒரு கடக்கட்டும், வீட்டில் வந்து உங்கள் ஆயா கிட்ட சொல்லி வைக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் தம்பியை திட்டிகிட்ருக்காங்க. அப்போ உங்கள் தாத்தா வராரு அங்கேருந்து. ஐயோ, இவ எதுக்கு கற்றுக்கிட்டு கிடக்குறா? ஐயோ அப்படின்ட்டு அவர் செப்பல்லாம் கழட்டிட்டு அந்த திண்ணையில் வந்து உட்கார்றாரு. வயனு, சொல்லுங்கள் தாத்தா. ஐயா, போய் எனக்கு கொஞ்சோண்டு டீ போட்டு எடுத்தாயேன். இந்தோ நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. என் பொக்காளி, எங்கடா போய் தொலைஞ்ச? ஏன்டி, எதுக்கு இப்போ கத்திக்கிட்டு கிடக்குற? என்னை போட்டு இப்படி படுத்துறி அந்த வயசான காலத்தில்?
அப்படின்ட்டு உங்கள் தாத்தா மேலே அப்படியே திரும்பிருச்சு அவங்க கத்திக்கிட்டு இருந்தது ஃபுல்லாக. அவங்க உங்கள் தாத்தாவை போட்டு அவளை திட்டுறாங்க உங்கள் பாட்டி. ஆமாம், இப்போ இந்த வேகாத வெயிலில் மொட்டை வெயிலில் எங்கே போய் தொலைஞ்ச நீனு? ஐயோ, சட்டை அயன் பண்ண கொடுத்துட்டு வந்தேன்டி. திருவிழா வேற வருது, கலர் கலர் சட்டையெல்லாம் போட வேண்டாம், அதுக்கு தான் கொண்டு போய் அயன் பண்ண கொடுத்துட்டு வந்தேன். ஆமாம், இப்போ அது முக்கியம். இவளுக்கு ஏதோ மாப்பிள்ளை நாளைக்கே மலை மேடையில் உட்கார போகிறவோ. ஐயோ, என்னை படுத்தி தொலைகிறான். அப்போ நீங்களும் டீ போட்டு வந்து உங்கள் தாத்தா கையில் கொடுத்துட்டு, அத்தா எதுக்கு இப்போ கத்திக்கிட்டே இருக்க? ஐயோ, நாளைக்கே உங்கள் தாத்தாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வை. கலர் கலர் சட்டையெல்லாம் அயன் பண்ண கொடுத்துட்டு வந்திருக்கான் இந்த மொட்டை வெயிலில் வேகாமல் போய். ஐயோ, என்னை இப்படியே படுத்தியே கொண்டுருவான் அப்படின்ட்டு உங்கள் பாட்டி சொல்ல நீங்களும் சிரிச்சிட்டு, சரி போதும் விடு, அவரை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அங்கேருந்து உங்கள் வீட்டு கேட்டெல்லாம் திறந்துட்டு, இப்போது ஜிமின் ஜேகே அப்படின்ட்டு கொஞ்சம் பசங்கள்லாம் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வரானுங்க. நீங்கள் அப்படியே கதவு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு, அட யார் இது? ஜிமின் அப்பா பேரை சொல்லி, அப்போ மோகனாடா நீ? ஆமாதா, நான் தான். அட வாடா, எம்புட்டு பெருசாக இருக்க, வெளியே தானே படிச்சுக்கிட்டு கிடந்த? ஆமாம், மெட்ராஸில் படித்தேன். ஓ சரி சரி சரி, மெட்ராஸ்லையா? சரி சரி. இவன் யாரு? அட நீயாடா வேட்டிக்காரா, வா வா வந்து உட்கார் அப்படின்ட்டு எல்லாரையும் உட்கார சொல்கிறாங்க. தரையில், அதாவது ஃப்ளோரில் உட்கார சொல்கிறாங்க. அப்போ உங்கள் தாத்தாவும், வயன், தாத்தா எல்லாருக்கும் குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்தாந்து கொடு. அந்த போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போய் டம்ளரு அந்த சொம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரீங்க தண்ணி கொண்டுட்டு. அப்போ உங்கள் பாட்டிக்கிட்ட கொடுத்தோன்னா பாட்டி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. சரி, என்னடா என்ன கதை, எல்லோரும் ஒன்றா வந்திருக்கிய? ஒன்றும் இல்லை பாட்டி, பத்திரிக்கை கொடுக்க வந்தோம். எதுக்கு? வேறு எதுக்கு, திருவிழாவுக்கு தான். அது சரி, அதுக்கா? என்ன நீங்கள் பொடிசுவெல்லாம் வந்திருக்கிய, பெரிய மனுஷர் இது யாருங்க மல்ல? அவங்கெல்லாம் வேலையாக இருக்குவ, அதான் நாங்கள் வந்தோம். இப்போ என்னங்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களும் அடுத்த தலைமுறை தானே, வந்தால் சரி தான். சரி கொண்டா கிழவன்ட்ட கொடு பத்திரிக்கையை. ஏன் நீங்கள் வாங்க மாட்டீங்களோ? நான் வாங்கினா எதாச்சும் சொல்லுவான்டா அவன் கிழவன் போக்காளி, நீ அவர் கையிலே கொடு. சரி அப்படின்ட்டு ஜேகேவும் ஜிமினும் மட்டும் அந்த பத்திரிக்கையை உங்கள் தாத்தா கையில் கொடுத்துட்டு, எல்லோரும் வந்துருங்க பாட்டி. சரிடா சரி, எல்லாம் கிளம்புங்க, போய் எல்லா வீட்டுக்கும் கொடுங்க அப்படின்னு அமுச்சு வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே வெளியே வந்துட்டு பார்க்குறீங்க அந்த பத்திரிக்கையை. அப்போ ஜிமின் செப்பல் போட்டு அவங்கள தான் பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு போகிறாரு. அப்போ நீங்களும் சிரிச்சிட்டு, ஐயோ இவன் வேறு இப்போ தான் சிரிக்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப உள்ளே போயிடுறீங்க. திருவிழாவுக்கான நாள் வந்துடுது கிட்டக்க நெருங்கி. இன்னும் 2 நாளில் திருவிழா. இப்போ நீங்கள் தான், உங்கள் வீட்டில் எல்லாருமே கோயிலுக்கு போயிருப்பாங்க. இப்போ ஒரு நைட்டு ஒரு 7:30 8 மணி இருக்கும். அப்போ நீங்கள் தான் பின்னாடி நீங்கள் பாத்திரம்லாம் விளக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வீட்டு கிச்சனில். அப்போது பின்னாடியிலேருந்து உங்கள் வீட்டு கதவை யாரோ தட்டுறோ, உங்களுக்கு பயந்துட்டே நீங்கள் திறக்கல. அப்புறம் ஜன்னல் வழியாக ஜிமின் தான் வந்து, ஏய் துறடி, ஏய் லைட்டெல்லாம் அமர்த்திட்டு துறடி, இருட்டுக்குள்ளே நிற்கிறேன், எவனும் பார்த்தானா போட்டிக்கிட்டு தொலைஞ்சிட போகிறானுங்க. எதுக்கு வந்தீங்க? லைட்டை அமர்த்துடி சீக்கிரம் அப்படின்னோடனே நீங்கள் கொல்லை பக்கெட்டு உள்ள லைட்டை மட்டும் அமுச்சிட்டு வெளியே போகிறீங்க. அவன் அப்படியே உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து சேரில் உட்கார வைக்கிறான். வெளியே கிடக்கும் சேரு, அதில் உட்கார வைக்கிறான். எப்பா உன்னை பார்க்குறதுக்கு இந்த கோயில் ஃபுல்லாக சுற்றிருக்கேன், நீ வரலன்னு தெரிஞ்சோன்னே இப்போ தான் வர்றேன் வீட்டுக்கு. ஆமாம், எதுக்கு வரல? அது 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 ஒன்றும் இல்லை, சும்மா தான். சும்மா எப்படி? நான் இருக்கேன்னு தெரிஞ்சால் நீ வந்துருப்பேன். எதுக்கு வராமல் இருந்த இப்போது? அது அது என்னன்னு சொல்ல, நான் இப்போது இவர்கிட்ட பீரியட்ஸ்ன்னு நான் சொல்கிறது. அது ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்லுன்னு கேட்குறேன்ல, சொல்லு. என்ன இவர் தானே, சொல்லிடலாம். அது ஒன்றும் இல்லை, எனக்கு உனக்கு உட முடியலையா? ஆமாம் ஜுரம். அப்போது ஜிமினும் கை வச்சு பார்த்துட்டு, உனக்கு எங்கடி ஜுரம், நல்லா தானே இருக்க, பாத்திரம் அலக்கிட்டு இருக்க தண்ணியில் போட்டு. அப்போது என்ன ப்ராப்ளம் உனக்கு? என்ன பிடிக்கலையா? ஐயோ அப்படிலாம் இல்லை, உங்களை பிடிக்காமலாம் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன? எனக்கு
பீரியட்ஸு, அதனால தான் வரல. ஓ, எப்போ? நேற்று நைட்டு. அப்போது திருவிழாக்கெலாம் வருவேன். 3rd டேயோடையே முடிஞ்சிடும். ஓ, அப்போ சரி. அப்போது திருவிழாவுக்கு வருவல்ல? வருவேன். சரி. ஓ, இப்போ நீ ஓகேல? ஓகே தான், நான் நல்லா இருக்கேன். இல்லை, பீரியட்ஸ்ன்னு சொன்னேன், அதான் பாத்திரம்லாம் விளக்கிட்டு இருக்க. ஐயோ, அதெல்லாம் எப்போவும் நடக்கிறது தான். ஓ, ஓகே. ஆமாம், சரி கொஞ்சம் எழுந்திரி. என்ன? எழுந்திரிடி. எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் எட்டி கூட்டிகிட்டு வராரு. பார்த்தா அங்கே துணி துவைக்கிற கல் இருக்கும். அது மேலே அவர் ஏறி உட்காந்துட்டு உங்களை அப்படியே இறுக்கி அணைச்சி பிடிச்சிக்கிறாரு. அப்பா, இந்த ஃபீலுக்காக எவ்வளோ நாள் போராடிருக்கேன். புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே அவர் கை உங்கள் ஸ்டொமக் மேலே இருக்கு. என்ன பண்ணுறீங்க? சும்மா இருடி. அப்படின்ட்டு உங்கள் சுடிதாரோட டாப்பு தூக்கிட்டு அவரோட கையை அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் கை வைக்கிறாரு. ஜிமின், என்ன பண்ணுறீங்க? இப்போ ஓகேவா? எது? இப்போ கை வச்சுருக்கேன்டி, ஓகேவான்னு கேட்குறேன். போதும் எடுங்க. எடுக்க மாட்டேன். ஏவா அப்படின்ட்டு அவர் இறுக்கி அணைச்சி உங்களோட ஷோல்டர் மேலே அவரோட ஃபேஸை வச்சுட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு நிற்கிறாரு. பேக் சைட் ஹக் மாதிரி. சாப்பிட்டியா? சாப்பிடல, பசிக்கல. ஏன்டி, ஏன் சாப்பிடாம இருக்க? எதுனா சாப்பாடு வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் சாக்லேட் எதுனா வேணுமா? சாக்லேட் தான் வேணும். என்ன வேணும்? கிக்கெட்டா, டைரி மில்கா? ரெண்டுமே. கள்ளி, உனக்கு ரெண்டும் கேட்குது. என்ன பண்ணு, உனக்கு ரெண்டும் வேணும்னா சிமினத்தான் ஐ லவ் யூன்னு சொல்லு. அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம்? யார் நீங்கள்? சொல்லிட்டாலும் இப்போவே ஒன்றும் கிளியலை, இதில் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிட்டாலும். இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். அப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் டைரி மில்க் கிக்கெட் வாங்கிக்கலாம். சரி. ஷோ கடவுளே, இதுக்கும் சரிதானா? அப்போது வேறு என்ன சொல்கிறது? இடிஞ்சிச்சு கிருஷ்ணகிரி. ஒன்றும் இல்லடி. இப்போ என்ன, அத்தான்னு சொல்ல மாட்டேன். ஐ லவ் யூ ஜிமின் அத்தான், அதுவும் வராது. அப்படி தானே? அது 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 இல்லை. அப்புறம் வேறு என்ன? ஐ லவ் யூ ஜிமின் அத்தான். கேட்கலாம், கொஞ்சம் சத்தமாக சொல்லு. ஐ லவ் யூ ஜிமின் அத்தான். ஓ, இது சொல்ல உங்களுக்கு 2.5 மாதம் கிடச்சிருக்கு, அப்படி தானே? இப்போ தான் சொல்லிட்டேனே. சரி, நைட்டு மாடியில் நீ வெயிட் பண்ணு, ஓகே? இல்லாட்டி டோரையாச்சும் திறந்து வை, நான் வீட்டுக்குள்ளே வரேன். ஐயோ, அதெல்லாம் இல்லை. தாத்தாவும் ஆத்தாவும் கீழே தான் இருப்பாங்க, நானும் அம்மா மட்டும்தான் மாடியில் இருப்போம், அதனால வேண்டாம். அப்போ என்ன பண்ணுறது? நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுவேன். என்ன பண்ண சொல்கிறேன்? நீங்கள் மேத்யூ அண்ணனோட தங்கச்சிக்கிட்ட கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஓ, அப்போ நான் கூட தான் வாங்க மாட்டேன், அப்படி சுற்றி வரணும் உனக்கு. ஐயோ ஜிமின், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு அவரோட சீக்ஸில் கை வச்சு, என் செல்லம் இல்லை, என் புஜ்ஜி இல்லை, புரிஞ்சுக்கோங்க தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் லைட்டாக கோச்சிட்டு, போ, அதெல்லாம் முடியாது, நீ சொல்லு. என்னத்த சொல்ல? புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன்ல, புரிஞ்சுக்கோங்களேன். போடி, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போல இருக்குடி. என்னடி நீ?
இன்னும் இன்னும் ஒரு 4-5 மாதம் தான், நான் டிகிரி முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொண்ணு கேட்டால் கரெக்டாக இருக்கும். சரி தான், சரி, ஓகே. நான் வேலையெல்லாம் நம்ம ஊருக்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகே. அப்போது அவர் ஃபோனு அவர் இடுப்பில் இருக்குது, வைப்ரேட் ஆகுது. இரு கொஞ்சம் தள்ளு அப்படின்னு ஷர்ட்டை தூக்கிட்டு அந்த பனியனுக்குள்ளே உள்ள ஃபோனை அப்படியே எடுக்கிறாரு. ஐயோ, இவன் வேற. என்னடா என்ன டேய், எங்கே இருக்க? கோயில் ஃபுல்லாக தேடுறேன், ஆளை காணோம். எங்கடா மயிர் இருக்க? டே அவ கூட இருக்கேன். எது அவ கூடயா? ஏய், எப்போ அங்கே போனேன்? டேய் சொன்னால் புரிஞ்சுக்கோ, நான் வந்து சொல்கிறேன். ஏய் டே என்ன? டேய் செத்த பார்த்துக்கூடா, அவங்க வீட்டிலேருந்து வர்றாங்களான்னு வந்தால் சொல்லிடு. டேய் காவை காக்க சொல்கிறியாடா? டேய் பைக்கெல்லாம் அந்த குளத்தாங்கிற ஓரமாக போட்டு வந்துடுங்க சரியா? நீ இவ்வளோ தூரம் நடந்து வந்தேன், அதனால் கொஞ்சம் பார்த்துக்க. டே மயிறு, இப்போ தான் சொல்லுவியோ? அவங்க இப்போ கிளம்பி வந்துட்டுருக்காங்க. என்னடா சொல்கிற? யார் வரா? அவள் தம்பியும் அம்மாவும் தான். ஐயோயோ அத்தி, சரி நீ வை, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் ஃபோனை வச்சுட்டு, இந்த பர்டி உங்கள் அம்மாவும் உன் தம்பியும் வந்துட்டுருக்காங்க, நான் கிளம்புறேன். எப்படி? அவங்க என்ன வந்திருக்க போகிறாங்க? நீ வீட்டுக்குள்ளே போ ஃபஸ்ட்டு அப்படின்னு ஒன்று. நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க, ஆனால் அவங்க ஜிம்மின் வெளியாகிறதுக்குள்ளே அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவர் ஜிம்மின் இருட்டுக்குள்ளே இருக்கார். ஐயோ என்னது இது, குடும்பமே ஒன்றா வருது. பின்னாடி என்ன பெரியப்பன் சித்தப்பாலாம் ஒன்றா வர்றாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? அப்படியே சவரேறி ஓரமாக போய் பக்கத்து வீட்டு சவரேறி குதிச்சிட வேண்டியதான். வேறு வழி இல்லை. இல்லாட்டி பின்வாசல் வழியாக தான் போகணும். முன்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க, பின்னாடி வீட்டில் ஆள் இருக்காங்க. பக்கத்து வீட்டு சவரேறி குதிக்கணும் தான். ஐயோ இவங்க செவரும் கட்டு வைக்கலையே, வேலியால் இருக்குது. எங்கேயும் குத்தி இருந்துச்சுன்னா ஐயோ அது வேற அப்படின்ட்டு ஓரமாகவே நிற்கிறான். உங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க, உங்கள் தம்பி வெளியே கிளம்பிட்டான். பார்த்தா அவங்க பெரியப்பா சித்தப்பான்னு எல்லோரும் வந்திருக்காங்க. ஐயோ என்ன பெரிய மாமா சின்ன மாமான்னு எல்லாம் வர்றாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? இவள் வீட்டு பெரிய கேட்டு திறந்து கிடக்கா. திறந்தாலும் அங்கிட்டு வெளிச்சமாக இருக்கு. செத்த நாளை கரண்ட் ஆஃப் ஆனால் போயிடும். நான் அப்படியே சவரேறி குச்சி ஓடிடுவேன். ஐயோ கடவுளே, கொஞ்ச நேரம் பவர் கட் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு பவர் கட் ஆகுது. அத்தாடி இதுதான் சான்ஸுன்னு வந்து உங்கள் வீட்டு சவரேறி குதிச்சிட்றான் ரோட்டு சைடு. குதிச்சுட்டு எவ்வாடே இதை குதிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். அப்போது அவன் குதித்து அவன் ஃபோனில் லைட் அடிச்சுட்டு வண்டி கிடக்கிற இடம் வரையும் நடந்தே போகிறான். அங்கே போயிட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு கோயிலுக்கே போயிருப்பான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் வீட்டுக்கு ஜிமின் வந்தது யாரோ உங்கள் அம்மாட்ட சொல்லிடுறாங்க. உங்கள் அம்மா உங்களை போட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. பாரு, எப்போ அந்த பையன் வந்தான்? இல்லை எப்போ வந்தான்னு கேட்குறேன். ஏதோ செவரேதி குச்சன்லாம் யாரோ என்னென்னமோ சொல்கிறவோ. என் மானம் போய் தொலையுது. என்ன நடக்குது இங்கே? அப்போ நீங்களும் ஒன்றும் இல்லைம்மா, தெரியலம்மா அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்க்குறீங்க. அவங்க அம்மா கேட்கவே இல்லை. ஜிமினுக்கு அதுக்கு மேலே தெரிஞ்சிருச்சு இந்தமாரி அவர் வந்துட்டு போனதெல்லாம் யாரோ சொல்லிட்டாங்கன்னு. ஷோ எவன் சொன்னான்னு தெரில, நாசமாக போவேன். ஜிமினோட வீட்டுக்கெல்லாம் தெரியும் உங்களை லவ் பண்ணுறது. அதனால அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு தான் ஜிமின் உங்கள் வீட்டுக்கு வரான். அப்போ உங்கள் அம்மா அடித்து உங்களை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க உங்களோட ஹாலில் உட்கார வச்சு. அப்போ ஜிமின் அம்மா வர்றதை பார்த்துட்டு, இவங்க 2 பேரும் ஏன் இங்கே வராங்க? தெரியலம்மா. அப்போ உங்கள் தாத்தாவும் பாட்டியும் வாசலில் உட்காந்துருக்காங்க. வாடி, என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லைத்த, உள்ளே வரியலா? ஏன்? கொஞ்சம் உள்ளே வாங்கத்த வரசா, உங்கள்கிட்ட கொஞ்சம் சேர்த்து பேசணும். மாமா நீங்களும் தான். ஏன் அத்தா, ஏன் என்னாச்சு? வாங்க மாமா சொல்கிறேன் அப்படின்னு உங்களை உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. ஜிமினும் வந்து உட்காந்துருக்கான். உங்கள் அம்மாவும் வாங்கயா. அத்தை
என்ன அத்தாச்சி, என்னாச்சு? அத்தாச்சி, நான் வந்ததே ஒரு செய்தி பேச தான். என்னது? ஒன்றும் இல்லை. ஜிமினும் வயனும் லவ் பண்ணுறவோ. நம்ம பிள்ளைவோ தான், வேறு எங்கிட்டும் போகவும் இல்லை. நம்ம பிள்ளைவோ தான் லவ் பண்ணுதுவோ, பிடிச்சிருக்குதுங்குதுவோ. நம்ம மேற்பட என்ன நடக்கணுமோ பண்ணி வைப்போம். அத்தாச்சி, உங்கள் அண்ணனை பற்றி உங்களுக்கே தெரியும். இப்படி இருந்தும் நீங்கள் இது பேசுகிறது எனக்கு சரிப்பட்டு வரல. நீங்கள் ஏன் அண்ணனை பற்றி யோசிக்கிறீங்க? உங்கள் அண்ணனை விட்டு நான் பேச சொல்கிறேன் எங்கள் அண்ணன்ட்ட. அத்தாச்சி, இருந்தாலும் அவர் என்ன சொல்லுவார்னு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க, நான் பேச சொல்கிறேன். அப்போது உங்கள் அப்பாவும் கரெக்டாக ஃபோன் அடிக்கிறாரு. யார் அத்தாச்சி? அப்போ உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணன் தான். இங்கே கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு அவங்க ஃபோனை வாங்கிட்டு, ஹலோ, அட யார் இது? நான் தானே. அட எம்மா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன். என்ன இந்த பக்கம் எதுவும் வேலையா சோழியா? இல்லை, ஒரு விஷயம் பேச தான் வந்தேன். என்னது? புள்ள எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா மாப்பிள்ளை? நல்லா இருக்கான், அவனை பற்றி பேச தான் வந்தேன். என்னாச்சுப்பா? பயப்படுற மாரிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஜிமீனுக்கு வயனை பிடிச்சிருக்கான், வயனுக்கும் பிடிச்சிருக்குதான். இது எப்போலேருந்து? இது தெரியலைண்ணே எனக்கு. ஆனால் இப்போ தான் வந்து சொன்னான், இந்தமாரி வந்து பேசு, அந்த பிள்ளைய அடிக்கிறோன்னு. அதுதான் வந்தேன் வீட்டுக்கு. சரி, எங்கே என் பொண்டாட்டிகிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு உங்கள் அம்மாட்ட ஃபோனை வாங்கி, என்னடி புள்ள வளர்க்குற? என்ன இதான் புள்ள வளர்க்குற லட்சணமா? இல்லைங்க, இது எப்போலேருந்துனே எனக்கு தெரியலை. ஆமாம், புள்ள வளர்க்குற மயிறு மாரி. எங்கள் அம்மாட்ட ஃபோனை கொடு அப்படின்னா உங்கள் ஆத்தா கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. ஹலோ தம்பி. என்ன பேத்தியை பார்த்துக்கிற லட்சணம் இதுதானா? இல்லை தம்பி, அது என்னன்னு தெரியலையா. நம்ம பிள்ளை தானே, ரெண்டும் நம்ம பிள்ளை தான். விட்டுரு, நல்லா இருப்பாங்க. நம்ம பிள்ளைவோ தான், நம்ம பார்த்துப்போம், விட்டுரு. என்ன எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிய எல்லாரும்? தம்பி, சரி ஃபோன் அப்பாட்ட கொடு. ஐயோ, என்னது இது? ஹலோ, சொல்லுப்பா. என்னப்பா, என்ன நடக்குது? ஏதோ வயனும் அந்த பையனும் விரும்புகிறோன்னு சொல்கிறவ. என்னன்னு தெரியலப்பா எனக்கு. இதுக்கு தான் வீட்டில் ஒரு ஆம்பளையை வச்சுருக்கேன். சரி, ஃபோனை தங்கச்சிக்கிட்ட விடுங்க. அம்மாடி, அந்தா ஃபோனு அப்படின்னோடனே உங்கள் அத்தை வாங்கிட்டு, என்னென்ன சொல்லு, இது என்னப்பா இப்போ பண்ணுறது? ரெண்டும் ஆசை வேறப்பட்டுட்டுங்க. அதானே சொல்கிறேன், மேற்பட்ட வேலையை நம்ம பார்ப்போம், அதுதான் பண்ணலாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கும் அதுதான் சரின்னு தோணுதுப்பா. உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டியா மச்சாங்கிட்ட? மச்சான் ஒன்றும் சொல்ல மாட்டாருண்ணே, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிப்பா. இவன்னா இன்னும் 4 மாதம் கிடைக்கே, படித்து முடிக்கட்டும்ண்ணே, படித்து முடிக்கட்டும். எங்ககிட்ட என்ன சொத்து தோப்பு தரவு எதுவும் இல்லையா என்ன? எல்லாம் கிடக்கு. அப்புறம் என்ன, இவன் ஒருத்த மட்டும்தான். இவனோட பிறந்தது யாரும் இல்லை. இவன் ஆசைப்பட்ட மாரி நம்ம பிள்ளையே கட்டி வச்சிட்டோம்னா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நம்ம பிள்ளை தானே. அப்போ உங்கள் அப்பாவும் சரிப்பா, சரி ஆக வேண்டியதை பாருங்க, நிச்சயம் வேணால் பண்ணுங்க சீக்கிரம். கல்யாணம் மட்டும் இன்னும் 2 வருஷம் போகட்டும். சரிங்க அண்ணன், அப்படியே பார்த்துருவோம் அப்படிங்கிற மாரி உங்கள் அத்தையும் சொல்லிவிட்டு, இப்போ ஜிமினும் உங்களை பார்த்துட்டு, சரி வயன் அவங்க கூட நில்லு. அப்போ நீங்களும் போய் ஜிமின் பக்கத்தில் ஒன்றுமே தெரியாத புள்ள மாரி நிற்கிறீங்க. அப்போது உங்கள் தாத்தா பாட்டியை கூப்பிட்டுட்டு, சரி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு 90 குங்குமம் எல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் காலில் விழுந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு 90லாம் பூசிக்கிறீங்க. ஆசைப்பட்டுட்டே 2 பேரும் உங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அது வரையும் ஃபோனில் பேசிக்கோங்க, மற்றபடி பார்த்துக்கிறதோ வெளியே போகிறதோ எதுவும் கிடையாது. அப்போ ஜிமினும் சரி தாத்தா. ஐயா, என் பேத்தி நல்ல புள்ள, சரியா?
ம் நல்லபடியாக பார்த்துக்க. சீக்கிரம் உங்கள் கல்யாணத்தை பார்த்துக்கிட்டு தான் சாவணும். அது வரையும் செத்து கித்து போயிடாமல் இருக்கணும். அப்போ எல்லோரும் ஏன் இப்படி பேசுறியேன்னு திட்டுறவ. இல்லைப்பா, நடக்கிறத சொன்னேன். இப்போ நாளைக்கு என்னன்னே நமக்கு நிச்சயம் இல்லை. என் பேத்தி கல்யாணத்தையாச்சும் பார்த்துட்டு செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமின் இப்போ பசங்க கூட நிற்கிறான். வேஷ்டி சட்டை, ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கான். அப்போ மேத்யூ தான், ஏய் வேகுதுடா, வெயில் மண்டையை பொழக்குது, எரிக்குது அப்படியே திகுதுக்குன்னு. மஞ்சள் தண்ணி இருக்குது, எடுத்து ஊற்றி விளாடு. அதுக்கு ஆள் வருது, வரட்டும் அன்னைக்கு பார்த்துக்கிறேன். என் ஆள் வருவா. உன் ஆள் எங்கே வருவா? இதோ வரேன்னாடா, ஆளுக்கு காணும். அப்போ அந்த மரத்தடியில் தான் உட்காந்துருக்கான். நான் ஃபஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்பேன்ல, அவங்க வீட்டுக்கு போகிற ரோட்டு வழியாக ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தடின்னு. அங்கே தான் உட்காந்துருக்கானுங்க. என்னடா வரமாட்டேங்கிறா. நானும் எங்கள் அம்மாவை அங்கே தான் அமுச்சு வச்சேன். எங்கள் அம்மாவையும் காணும், என் பொண்டாட்டியும் காணும். எப்பாடே இன்னும் கல்யாணம் ஆகலை. வீட்டில் தான் தெரியுமே, அப்புறம் என்ன. ஓ, அந்த தைரியத்தை ஆடுறடா நீனு. சரி விடு, சந்தோஷமாக இருந்துட்டு போ. ஏய் ஆள் வருது. எங்கடா? இதோ நீலப்புடவை அதானே? ஆமாம், அதே தான், அவளே தான். அப்போ நீங்கள் கையில் ஜாமான்லாம் தூக்கிட்டு வரீங்க, அவர் சடனாக வந்துட்டு உங்கள் பக்கத்தில் நின்று ஜாமான்லாம் வாங்கிக்கிறாரு. எதுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு வர நீனு? அப்புறம் அம்மா தூக்க சொன்னாங்க, நான் தூக்கிட்டு வரேன். நீ எனக்கு ஃபோன் அடிக்க வேண்டியதானே, உன் தம்பி அமுச்சு வச்சுருப்பேன்ல. சரி தான். ஏன் நீங்கள் வர மாட்டிங்களோ? அதான் வந்துட்டேனே, அப்புறம் என்ன. அப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, சிமின்னு என்னம்மா, எனக்கு கூட நீ இப்படியெல்லாம் பண்ணினதில்லை. அப்போ உங்கள் அம்மா சிரிக்கிறாங்க. அண்ணி வாங்க நம்ம முன்னாடி போவோமா, அவள் வரட்டும். பின்னாடி உங்கள் தாத்தாவும் பாட்டியும் வராங்க. இங்கே பாருங்க, நாங்கள் ஒன்றும் பின்னாடியெல்லாம் போக மாட்டோம், நடுக்குள்ளே தான் போகணும், 2 பேரும் போங்க முன்னாடி அப்படின்னு உங்கள் பாட்டி சொன்னோடனே நீங்கள் சிரிச்சிட்டு, ஆமாம் எப்படி பார்த்தாச்சா? நல்லா தான் இருக்குது. இருக்கணும்ல. நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? சரி அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் கோயிலுக்கு தான் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வரீங்க. இப்படி தான் உங்களோட இந்த 2 இயர்ஸ் நீங்கள் ஆசைப்பட்ட மாரி ஃபோனில் பேசிட்டு, ஆனால் வெளியெலாம் போக மாட்டீங்க. ஃபோனில் பேசுவீங்க, வீட்டுக்கு வருவார், நேரில் உட்காந்து பேசுவீங்க. மற்றபடி வெளியெல்லாம் போக மாட்டீங்க. வெளியே போகவும் அலோடு இல்லை உங்கள் 2 பேருக்கும். அதனால இந்த 2 இயர்ஸும் இப்படி தான் போயிருந்துருக்கும். இப்போ ஃபைனலி உங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட். அப்போது நீங்களும் அவர் கையில் ரிங் போட்டுட்டு ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. லவ் யூ. சொல்ல மாட்டியா? லவ் யூ ஜிமினத்தான். அப்போ மேத்யூலாம் கடந்து கத்துறான். அது ஹக் பண்ணலாமா, இல்லை அதுவும் பண்ணக்கூடாதா? இப்போ இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறம் சரிதான். இன்னும் 2 நாளில் கல்யாணம். தெரியும். அதுக்கு தான் நான் கல்யாணத்தெல்லாம் ஏன் தள்ளி போட்டுட்டு 2 நாள் முன்னாடி நிச்சயதார்த்தம் வச்சேன் அப்படின்ட்டு அவர் சிரிக்கிறாரு. போது ஃபோட்டோ எடுங்க அப்படின்ட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ 2 டேஸ் கழிச்சு அவங்க 2 பேருக்குமே கல்யாணமும் ஆகிடுது. கல்யாணம் ஆகிடுச்சுல. லவ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவர் உங்கள் நெத்தியில் கிஸ் பண்ணிட்டு, லவ் யூ ஸோ மச் டி பொண்டாட்டி, இனிமேல் எவ்வளோ கேட்க முடியும் அப்படின்ட்டு உங்களை திரும்ப கிஸ் பண்ணுறான் ஃபோர்ஹெட்டில். இப்போ அப்படியே நைட் ஆகுது. ஆப்வியஸ்லி உங்களோட வெட்டிங் நைட்டுக்கு ரெடி பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. ஜிமின் வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போது ஜிமினோட வீட்டில் தான் அவர் ரூமில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் தான் குளித்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஒரு நார்மலாக ஒரு ரெட் கலர் சாரீ கட்டிகிட்ருக்கீங்க. அப்போது ஜிமின் தான் உள்ளக்க இருக்கார். பாக்கி எல்லோரும் வெளியே போயிருப்பாங்க. நீங்களும் ஜிமின் மட்டும்தான் இப்போ ரூமில் இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்க பல வருஷம் ஆயிருக்குல்ல.
அதுதான் இனி பார்க்க போகிறீங்களே, அப்புறம் என்ன? பார்க்க தான் போகிறேன் அப்படின்ட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு. போதும் ரொம்ப வெக்கப்படாதீங்க. சரி, என்ன பூஸ்டா ஹார்லிக்ஸா? எனக்கு பாதாம் பால் எடுத்தாடி. புரியல. பாதாம் பால். ஓ, ஒருத்தனுக்கு எழுந்திரிச்சு நிற்கவே வழி இல்லையா, இதில் 9 பொண்டாட்டி கேட்குதான். அப்போ அவரும், ஏன் எங்களுக்கெல்லாம் எழுந்திரிச்சு நிற்க முடியாதா என்ன? நீ வாடி வா, வந்து கட்டிலில் படு, அப்புறம் காட்டுறேன் என் வேலையை. ஓ அப்படியே சார், இந்த 2.5 வருஷத்துலேயே சார் ஒன்றும் கிளிக்கல. இப்போ மட்டும் பெட்டில் படுத்தோன்னே கிழிச்சிருவாரா? கிளிப்பண்டி அந்த படு, அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை ஸ்ப்ளிக் பண்ணி பார்க்குறாரு. சார் வெயிட் கரோ, இப்போதைக்கு எதுவும் இல்லை, இன்னும் 2 hours டைம் இருக்குது. இப்போ 8:30 தான் ஆகுது. 10:30 அப்புறம்தான் உங்களுக்கு. தெரியும் போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேங்க. ஏய் மறக்காமல் பாதாம் பால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டு, பாதாம் பால் குடிச்சிட்டாச்சும் எல்லாம் பண்ணுவீங்களா? வந்து படு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வெக்கப்பட்டு லைட்டாக சிரிச்சுட்டு போகிறீங்க வெளியே. அதுக்கப்புறம் 2 hours கழித்து நீங்களும் ஒரு சொம்பில் பால் மட்டும் எடுத்துகிட்டு வரீங்க. ஏய், உன்னை பாதாம் பால் தானே எடுத்துகிட்டு வர சொன்னேன். இருக்குது. எங்கே இருக்குது? அப்போ நீங்கள் பாதாம் பால் மிக்ஸ் பவுடரை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க கையில். என்னடி இது? அவங்க பால் தான் கொண்டுட்டு வர சொன்னாங்க, பாதாம் பால்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓ ஓகே, சரி ஆற்றி கொடு, பசிக்குது எனக்கு. 7:30 மணிக்கெலாம் சாப்பாடு போட்டானுங்க, இப்போ பசிக்குதா இல்லையா பிள்ளைக்கு? எந்த பசி? 2 தாண்டி அப்படிங்கிறாரு. அப்போது நீங்களும் பாதாம் பால் மிக்ஸ் பவுடரை கொட்டிட்டு பாலில் ஆற்றி கொடுக்குறீங்க. உனக்கே? எனக்கு வேண்டாம், நீ குடி. ஓ, நான் தெம்பா இருந்தா போதுமா? ஐயடா. ரைட்டு. அப்போ அவரும் அதை குடிச்சிட்டு உங்களை பெட்டில் இழுத்து போட்டு, ஆரம்பிக்கலாமா? என்னத்த? அதாண்டி அத இப்போது உங்ககிட்ட ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டிங்களே. இங்கே பாரு, இந்த பீரியட்னு மட்டும் சொல்லிடாத, அவ்வளோதான் செத்துருவேன். அதெல்லாம் இல்லை, எனக்கு தூக்கம் வருது. நீ இன்னைக்கு தூங்குனாலும் சரி, இன்னைக்கு நான் தாண்டி அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறாரு. கண்ணுக்குள்ள வச்சு உன்னை காப்பாத்துவேன் நானு. தொடுத்த பூவுக்கு நார் பொறுப்பு, துவண்ட சேலைக்கு நீ பொறுப்பு, இழுத்த இழுப்புக்கு நான் பொறுப்பு, இடுப்பு வழிக்கு நீ பொறுப்பு. நட்சத்திரம் எத்தனையோ இன்னைக்கு தெரிஞ்சது எனக்கு, மிச்சம் எத்தனையோ இன்னமும் எனக்கு கணக்கு. நாம் எல்லாம் கேட்டு முறிச்சு விட்டு உன் வெட்டி எடுத்து வெளி கட்டு, உன் நாங்கத்து முடிஞ்சு கிட்டு, ஏன் ஆயுள் முழுக்க அன்ப கொட்டு. ஓகேடா, அன்டில் த சைனிங் ஆஃப் ரைட். டாடா பாய், லவ் யூ. அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வர சில சீன்ஸ் மட்டும் ரியல் லைஃப் ஸ்டோரி. இது வந்து யாரோடலாம் கேட்கக்கூடாது, ஆனால் இது வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி. ரியல் லைஃப் ஸ்டோரினால் பாதி தான். அந்த வீட்டில் மாட்டுற சீன்லாம் உண்மையாக நடந்தது. அண்ட் இந்த கோயில் சீன் எல்லாமே வந்து உண்மையாக நடந்தது. ஸோ அதனால் சொல்கிறேன், இது வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி தான். ஸோ இது இமேஜினேஷன் அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். இது ஒருத்தவங்க லைஃப்பில் நடந்தது தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து அதெல்லாம் இன்னும் நடக்கலை, இனிமேல் தான் நடக்கும். ஸோ நடந்தால் பார்க்கலாம் ஃப்யூச்சரில், அதையுமே நான் போடுறேன். ஓகே.